செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையமும் கெயில் எரிவாயு நிறுவனமும் வீட்டை இடிக்கப் போவதாக கூறி அச்சுறுத்துவதாக விவசாயி குமுறல். மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு தீர்வை ஏற்படுத்த கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே கருக்கனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் அருண்குமார். இவருக்கு திருமணமாக்கி தீபா என்கின்ற மனைவியும் 2 கை குழந்தைகளும் உள்ளனர். இவர்களுடன் அருண்குமாரின் பாட்டி குப்பம்மாளும் அவருக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் பெங்களூர் தருமபுரி வரையிலான எண் 844 புறவழி 4 வழி சாலை திட்டத்திற்காக குப்பம்மாள் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வரும் வீடு மற்றும் நர்சரி பண்ணை உள்ளிட்ட விளைநிலங்களை கையகப்படுத்துவதற்கான இழப்பீட்டுத் தொகையாக 68,39,000 ரூபாய் என குறிப்பிட்டு அறிவிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் 4 வழி சாலை அமைப்பதற்கான திட்டப்பணிகள் நடைபெற்று குப்பம்மாளுக்கு சொந்தமான நர்சரி பண்ணை மற்றும் விளைநிலங்கள் 36 சென்ட் அளவு நிலம் கையகப்படுத்தப்பட்டு சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றன. இதற்காக குப்பம்மாளிடம் 68 லட்சம் ரூபாய்க்கான கையொப்பம் பெற்றுக்கொண்டு இழப்பீட்டுத் தொகையாக 46 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நர்சரி பண்ணைக்கு தவறுதலாக மதிப்பீடு செய்யப்பட்டதாக கூறி 23 லட்சம் ரூபாயை குறைத்து வழங்கப்பட்டதாக வருவாய்த்துறையினர் காரணம் தெரிவித்ததாக பாதிக்கப்பட்டவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது குடியிருக்கும் வீட்டிற்கான இழப்பீடு தொகையை சதுரம் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் என கூறி குப்பம்மாள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியரின் மேற்பார்வையில் பொதுப்பணித்துறையினர் மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இதன் அடிப்படையில் மறுமதிப்பீடும் செய்யப்பட்டு 15 லட்சம் ரூபாயாக இருந்ததை இழப்பீட்டுத் தொகையாக உயர்த்தி 25 லட்சம் ரூபாயாக நிர்ணயம் செய்துள்ளதாக வருவாய்த்துறையினர் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த தொகையிலிருந்து வரியாக 9 லட்சம் ரூபாய் கழிக்கப்பட்டு 5,73,578 ரூபாய் வழங்க அனுமதி வழங்கி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். இதனிடையே கெயில் எரிவாயு நிறுவனம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் ஆகியோர் இணைந்து இழப்பீட்டுத் தொகை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதாக தெரிவித்திருந்தது. ஆனால் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்படாமல் கெயில் நிறுவனம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் ஒருதலைபட்சமாக முடிவெடுத்து மீதமுள்ள இழப்பீட்டுத் தொகை வழங்க அவசியம் இல்லை என கூறி கடிதம் அனுப்பியுள்ளது. இதனை ஏற்க மறுத்து குப்பம்மாள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து கெயில் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் பணிகளை மேற்கொள்ள இடைக்கால தடை பற்றி வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது. இந்த சூழலில் இவர்கள் குடியிருக்கும் வீட்டை இடித்து அப்புறப்படுத்தப் போவதாக கெயில் நிறுவனம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் அச்சுறுத்துவதாக குப்பம்மாள் தரப்பில் கூறப்படுகிறது. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் இதற்கான இடைக்கால தடை பெறப்பட்டு வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் இவற்றை மீறி குப்பம்மாள் மற்றும் அவரது பேரன் அருண்குமார் ஆகியோரை கெயில் நிறுவனம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணை அதிகாரிகள் வீட்டை காலி செய்யச் சொல்லி மிரட்டுவதாக அருண்குமார் தெரிவித்துள்ளார். 8 பேர் தற்பொழுது வசித்து வரும் இந்த வீட்டை JCB வாகனம் கொண்டு வந்து இடித்து தள்ளுவதாக கூறி மிரட்டுவதுடன் அவ்வப்பொழுது காவல் நிலையத்திற்கு அழைத்து மிரட்டல் விடுப்பதாக அருண்குமார் மேலும் கூறினார். வீட்டில் இருப்பவர்கள் விவசாய பணிகளுக்காக வெளியில் சென்ற நேரங்களில் தனியாக இருக்கும் மூதாட்டி குப்பம்மாளிடம் மிரட்டல் தொல்லை தருவதாகவும் அருண்குமார் கூறுகின்றார். இது தொடர்பாக முறைப்படி நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணை முடிவடையும் வரை பணிகளை மேற்கொள்ளக்கூடாது எனவும் மாவட்ட ஆட்சியர் இதில் உடனடியாக தலையிட்டு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். சார் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கருக்கமட்டி NH 844க்கு எங்கள் நிலத்தை வந்து லேண்ட் அக்யூபைட் பண்ணாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா இழப்பீடு தொகைன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எல்லாமே வீடு நர்சரி எல்லாமே அளந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் 68,39,000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போ எங்கள் பாட்டி இவங்க பேர் தான் லேண்ட் இருக்கிறது. அவங்களே கூட்டுட்டு போயிட்டு சைனு வாங்கிட்டாங்க 68 லட்சம் ரூபாய்க்கு. சைனு வாங்கிக்கணும்னு பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா அவார்டில் பார்த்திங்கன்னா 46 லட்சம் ரூபாய் தான் போட்டாங்க. இது அவார்டு அவார்டில் 46 லட்சம் போட்டதுமே ஏன்னு கேட்டதுக்கு நாங்கள் நர்சரிக்கு அதிகமாக
போட்டுங்க அமௌண்ட்டு, அதனால் நாங்கள் 23 லட்ச ரூபாய் கம்மி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால சரி நான் வீட்டுக்கு வந்து எனது வீடு வந்து 10.25 சதுரம் வருது, நீங்கள் வீட்டுக்கு வந்து 1 லட்ச ரூபாய் தான் போட்டுனிக்க, சதுரத்துக்கு 1 லட்ச ரூபாய் தான் போட்டுக்கிறீங்க, அதனால் எனக்கு மறுமதிப்பீடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தோம். இது ஒரு 4 ஹியரிங் 5 ஹியரிங் நடந்துட்டு ஒரு தீர்ப்பு போட்டாங்க. அதாவது வந்து இது ஒரிஜினல் ஹைகோர்ட் தீர்ப்பு. பார்த்திங்கன்னா இது வந்து என் வீடை வந்து கலெக்டர் முன்னிலையில் பொதுப்பணித்துறை வந்து மேல்முறையீடு செஞ்சு பொதுப்பணித்துறை வந்து வீடை வந்து ரீவேல்யூ பண்ணணும் அப்படின்ட்டு தீர்ப்பு போட்டாங்க. அதே மாதிரி வந்து ரீவேல்யூ பண்ணாங்க சார், இந்த கோர்ட் ஆர்டர் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீவேல்யூ பண்ணி இந்த ஸ்லிப் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பழைய வேல்யூ வந்து வீட்டுக்கு 15 லட்சம், இப்போ ரீவேல்யூவில் வந்து 25 லட்ச ரூபாய்னு ஸ்லிப் கொடுத்தாங்க. அதில் 25 லட்ச ரூபாயில் பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஒரு 9 லட்ச ரூபாய் எடுத்துனாங்க. 4.5 டபுள் வரணும், 9 லட்ச ரூபாய் எடுத்துனாங்க. அந்த என் இடத்த விட்டு என் வாழ்வாதாரத்தை விட்டு நான் கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டுற மாதிரி, சரி நான் அதுவும் கேட்கல, டேக்ஸ் எடுத்ததும் கேட்கல. டேக்ஸ் எல்லாம் போயிட்டு பார்த்திங்கன்னா 5,73,578 ரூபாய் எனக்கு ரீவேல்யூவில் அமௌண்ட் இது பண்ணி கலெக்டர் சைன் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா திருப்பணும் புதுசாக கலெக்டர் சேஞ்ச் ஆனதும் கெயில் நிறுவனம் அப்புறம் NHI எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கின்னு ஆர்பிட்டேஷன் பண்ணுறேன்னு சொன்னாங்க சார். ஆர்பிட்டேஷனுக்கு பார்த்திங்கன்னா முறைப்படி எங்களை கூட்ட ஆர்பிட்டேஷனில் எந்த ஒரு என்கொயரியும் பண்ணலை, ஆர்பிட்டேஷனுக்கு லெட்டர் அனுப்பலை. அவங்க கெயில் நிறுவனம் NHI மட்டும் சேர்ந்துக்கின்னு ஒருதலைபட்சமாக ஆர்பிட்டேஷன் பண்ணாங்க. ஒருதலைபட்சமாக ஆர்பிட்டேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எதுவுமே அமௌண்ட் இல்லை, நீங்கள் தான் எனக்கு 37,000 கொடுக்கணும்னு சொல்லி திருப்பணும் வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாங்க சார். நான் அந்த லெட்டரை வாங்காது திருப்பணும் வந்து நான் கோர்ட்டில் வந்து மேல்முறையீடு போகலான்ட்டு திருப்பணும் கோர்ட்டில் கேஸ் போட்டு WP நம்பர் 2 நம்பருக்கு இது போட்டு நான் கோர்ட்டில் திரும்ப கேஸ் நடத்தினிக்கிறேன் சார். 4 ஹியரிங் 5 ஹியரிங் நடந்துனுக்குது. ஒவ்வொரு டைமும் பார்ட்டியை பார்த்திங்கன்னா மெட்ராஸ் கோர்ட்டு பார்த்திங்கன்னா கார் வச்சுக்கின்னு கூட்டின்னு போயிட்டு ஹியரிங் நடந்துனுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கெயில் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வந்து வீடை இடிக்கிறோம் இதே இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது EB காரை விட்டு லைனை கட் பண்ணி விட்றோம் அப்படின்னு சொல்கிறதா கோர்ட்டில் வந்து இன்ட்ரீம் ஆர்டர் இடைக்கால தடை கொடுத்துருக்குறாங்க. இந்த இடைக்கால தடையும் மீறி பார்த்திங்கன்னா ஸ்டேஷனில் கூட்டு மிரட்டுறது, கெயில் நிறுவனம் மிரட்டுறது, வந்து வீட்டை வந்து JCP எடுத்து வந்து மிரட்டுறது. வீட்டில் நாங்கள் இந்த வீட்டில் 8 பேர் குடிக்கிறோங்க சார். இந்திக்காரங்களை விட்டு நாங்கள் ஆள் இல்லாத போது பார்த்திங்கன்னா இந்த கோர்ட் ஆர்டர் எல்லாமே மீறி வீட்டுக்கிட்ட வந்து வேலை செஞ்சு எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க சார். எனக்கு இது முறைப்படி வந்து அந்த கோர்ட்டு கேஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லை பிறகு கலெக்டர் இதுக்கு தக்க நடவடிக்கை இருக்குன்னு கேட்டு கொடுக்குறேன் சார். அருண்குமார் சார், குப்பாம்பால். 5 பவுன் நகை இருந்துச்சு, அதையும் வச்சுட்டு கோர்ட்டுக்கு கேஸ் போட்டோம். ஏன்னு இல்லை, வர்றது கையெழுத்து போடுன்றது இந்த இந்திக்காரங்களே ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. வீட்டான குடிக்கிறக்கே ஆகிறதில்ல. அந்த கேஸ்காரன் அடிக்க வரான் என்ன, ஏய் இப்போ அந்தானான்றான். விடு நான் விடுறதில்லன்றது வண்டி கேஸ் இது தேட்டருவே இல்லைன்னா அடிக்கிறோம் பாருன்னு மோதராக. நான் 2 கை குழந்தைய வச்சுருக்கேன். இந்த வீடை காலி பண்ணிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த கேஸ் லைனுக்கார் வந்து இந்த லாஸ்ட்டே கேஸ் லைன் ஃபிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. வீடு அதிர்ந்து விழுந்தால் கூட என் 2 குழந்தைக்கு உத்தரவாதம் இல்லை. 2 குழந்தைய நான் வீட்டில் விட்டுட்டு நான் தோட்டத்துக்கிட்ட போயிடுறேன். அவங்க வீட்டை ஒட்டி நாங்கள் போடுறோன்ட்டு வராங்க. அவங்க மீறி போட்டாங்கன்னாக்கா என் குழந்தைக்கு உத்தரவாதம் இல்லை. அதுக்கு உத்தரவாதம் அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வீட்டுக்கு உரிய தீர்வை கொடுத்துட்டு அவங்க அத்தனையும் பண்ணிக்கலானுங்களா எங்களுக்கு